உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். வரலாற்று சிறப்புமிக்க இந்த மதுரை மண்ணில் தொன்மையான தமிழரின் பண்பாட்டை எடுத்து காட்டக்கூடிய இந்த மதுரை மண்ணில் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்திற்கு தேவையான முடிவுகளை எடுக்கவும், தமிழ்நாட்டை சூழ்ந்திருக்கக்கூடிய பகையை எதிர்கொண்டு முறியடிக்க வியூகங்கள் அமைக்கவும், வெற்றியை நோக்கி உழைக்கவும் இந்த பொதுக்குழுவை கூட்டியிருக்கிறோம். போர் முழக்கம் கேட்டதுமே வெற்றியை பறிக்கும் வேகத்தோட களம்பும் வேங்கைகள் போல இங்கே கூடியிருக்கக்கூடிய உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு புது எனர்ஜியே வந்திருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டு உரிமைகளை நிலைநாட்ட உயர பறக்கிறது நம்முடைய கருப்பு சிவப்பு கொடி. இந்த கொடி எத்தனை போராட்டங்களுக்கு பிறகு, எத்தனை தியாகங்களுக்கு பிறகு விண்ணுயிர பறக்கிறது என்பதற்கு தலைவர் கலைஞர் அவர்கள் மதுரை மேலமாச வீதியில் பேசினதை நான் இங்கே நினைவூட்ட விரும்புகிறேன். மதுரை மண்டலத்தில் திமுகவை வளர்க்க நானும் மதுரை முத்துவும் பட்டப்பாடு கொஞ்ச நெஞ்சமல்ல. கலைஞர் பேசுகிறார். 1949 உருவான இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காக இதே மதுரையில் 100 இடங்களில் கொடியேற்றுவதென்று நானும் மதுரை முத்துவும் திட்டமிட்டு கொடியேற்றினோம். அப்படி கொடியை ஏற்றும்போது கொடியின் கயிற்றை எடுத்து என்னிடம் மதுரை முத்து கொடுப்பார். கொடியை ஏற்றும்போது அந்த கயிற்றின் மீது அரிவாள் கத்தி வந்து விழும். அதில் அந்த கயிறு அருந்து விழும். அப்போது என் கையிலும் முத்துவின் கையிலும் ரத்தம் கொட்டும். அந்த இரத்தத்தை துண்டில் ஏந்தியபடியே தொண்டர்கள் எங்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வார்கள். அத்துடன் கொடியேற்றக்கூடிய நிகழ்ச்சி முடிந்து விடாது. அடுத்த கொடியை ஏற்றுவோம். இப்படி அடுத்தடுத்து கொடிகளை ஏற்றிய காரணத்தை தான் இன்று விண்முட்டை கழக கொடிகளை காண முடிகிறது என்று கலைஞர் பேசினார். அதுபோலதான் நானும் மதுரையில் கொடியேற்றி இருக்கிறேன். ஒருங்கிணைந்த மதுரை மாவட்டத்தினுடைய செயலாளராக இருந்த இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நான் பொன்முத்துராமலிங்கம் அவர்கள் என்னை மதுரைக்கு அழைச்சிட்டு வந்து கொடியேற்று விழாக்களை பங்கேற்க வைத்தார்கள். 4 நாட்கள் இரவு பகலாக. காலை 8 மணிக்கு கிளம்புவோம், இரவு 2 மணிக்கு என்னை வந்து இரவு ஓய்வெடுக்க விடுவார். அதெல்லாம் நினைச்சு பார்க்கிறேன். அப்படி ரத்தம் சிந்தி கழகம் வளர்க்கப்பட்ட களம்தான் இந்த மதுரை மண். அப்படியெல்லாம் உழைச்சிருக்கக்கூடிய முன்னாள் மேயர் முத்து அவர்களுக்கு கூட நேற்றைக்கு சிலையை திறந்து வச்சிருக்கிறோம். இப்படி கழகத்திற்காக பலர் உழைச்ச தியாக பூமியான இந்த மதுரை மண்ணில் கழக பொதுக்குழு நடப்பதில் நான் பெருமையாக கருதுகிறேன். கழகம் தொடங்கினதிலிருந்து மதுரையில் 6வது பொதுக்குழு இது நடைபெற்று கொண்டிருக்கு. 6வது பொதுக்குழு, மன்னிக்கணும், 6வது பொதுக்குழு முடிந்து இது 7வது பொதுக்குழு. ஏழாவது முறை கழகம் ஆட்சி அமைக்க அடிகொள்ளக்கூடிய பொதுக்குழு தான் இந்த 7வது பொதுக்குழு. கழக வரலாற்றில் மதுரையில் நடந்த சில முக்கிய தருணங்கள் இதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். இந்திய எதிர்ப்பு போர்க்களத்துக்கு அடித்தளம் அமைச்சது 1963 சட்ட எரிப்பு போராட்டம். மதுரை முத்து உள்ளிட்ட 5 பேர் ஓராண்டு காலம் சிறை தண்டனை பெற்றாங்க. அந்த போராட்டத்திற்கு பார்வையாளராக வந்த அன்றைய பொருளாளர்
நம்ம எல்லாம் ஆளாக்கின நம்முடைய தலைவர் கலைஞரையும் கைது செஞ்சு அடைச்சாங்க. மதுரை மாவட்டத்து மொழிப்போர் தளபதிகள் விடுதலையான அன்னைக்கு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றின தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார், மதுரை முத்துவும் எஸ் தென்னரசும் திமுகவுக்கு கிடைச்ச மருது சகோதரர்களும் பாராட்டினார். அதேபோல் 1982ஆம் ஆண்டு திருச்செந்தூர் கோயில் விவகாரத்திற்கு நீதி கட்டு நெடும்பயணத்தை இதே மதுரையிலிருந்து தான் தலைவர் கலைஞர் அவர்கள் தொடங்கினார். பல நாட்கள் கால்கள் குப்பளிக்க அந்த வேதனையோடு தலைவர் கலைஞர் அவர்கள் நடப்பயணத்தை மேற்கொண்டார். கழகத்தின் தொண்டனா செயல்பட்டு வந்த என் வாழ்க்கையில் மாபெரும் திருப்பத்தை ஏற்படுத்தின கழக இளைஞரணியை வழிநடத்துகிற வாய்ப்பை பெற்றதும் இதே மதுரையில் இருக்கக்கூடிய ஜான்சி ராணி பூங்காவில் தான். அந்த மாநாட்டில் பேசின தலைவர் கலைஞர் சொன்னார், என் கால்கள் நடையை நிறுத்தாது, நாங்கள் நடந்து கொண்டே தான் இருப்போம்னு சொன்னார். தலைவர் கலைஞர் சொன்ன மாதிரி இப்போ நான் நடந்துக்கிட்டு தான் இருக்கேன். நம்முடைய லட்சிய பயணம் எப்பொழுது நிற்காது. இத்தகைய வரலாற்று சிறப்புமிக்க இந்த மதுரை மண்ணில் இந்த மாபெரும் பொதுக்குழுவை எழுச்சியோடு ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தி அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். மாமதுரை போற்றுவதும் மாமதுரை போற்றுவதும் என்று சொல்வதைப் போல மதுரை மூர்த்தி போற்றுவதும் மதுரை மூர்த்தி போற்றுவதும் தான் பாராட்டுகிறேன். மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிதுன்னு சொல்லுவாங்க. இங்கே மூர்த்தியும் பெருசு கீர்த்தியும் பெருசு என்று சொல்லத்தக்க வகையில் மிக மிக பிரம்மாண்டமானதாக நடத்தி காட்டியிருக்கிறார் நம்முடைய அருமை சகோதரர் மூர்த்தி அவர்கள். எந்த ஊரில் நடத்துகிறோம் என்பதை போல யாரை வச்சு நடத்துகிறோம் என்பது முக்கியமானது. அந்த வகையில் மறக்க முடியாத பொதுக்குழு, மணக்க மணக்க தடபடலார் இந்த பொதுக்குழு நடத்தி காட்டியிருக்கக்கூடிய மூர்த்தியை தலைமை கழகத்தின் சார்பில் மீண்டும் பாராட்டி வாழ்த்தி நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவருக்கு துணை நின்ற நம்முடைய அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன், மதுரை மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் அருமை சகோதரர் தளபதி, சகோதரர் மணிமாறன் ஆகியோருக்கும் மதுரை மாவட்ட கழக நிர்வாகி எல்லோருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். சித்திரை திருவிழா நடக்கிற நகரில் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் முத்திரை திருவிழா இன்றைக்கு நம்முடைய பொதுக்குழு நடந்துகிட்டு இருக்கு. கழகத்தின் இதயமான பொதுக்குழுவை எந்த அரங்கத்துக்குள்ளேயும் நடத்த முடியாத அளவுக்கு மைதானத்தில் தான் நடத்த முடியும் என்கிற அளவுக்கு பறந்து இன்றைக்கு விரிஞ்சிருக்கு. 100 அடி உயரத்தினுடைய கொடி கம்பத்தில் கழகத்தினுடைய கொடி பறக்குது. 100ஆண்டு விழாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம்னு இந்த 100 அடி கொடி நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கு. மதுரையை சுற்றி கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு கருப்பு சிவப்பு கொடி பறக்குது. அந்த காலத்தில் எந்த ஊருக்கு போனாலும் நம்ம கொடி பறக்குதான்னு என் கண்கள் தேடும். தமிழ்நாட்டில் அத்தனை ஊர்லேயும் அத்தனை நகரத்திலையும் அதிக கொடி ஏற்றின கை தான் இந்த ஸ்டாலின் கை. நம்மை பொறுத்தவரை பகுத்தறிவு பகர்வன் தந்தை பெரியார், அறிவுலக ஆசான் அறிஞர் அண்ணா, தமிழக தலைவர் கலைஞர், திராவிட முன்னேற்ற கழகம், கருப்பு சிவப்பு கொடி, உதயசூரியன் சின்னம், அண்ணா அறிவாலயம், இவைதான் நம்முடைய உயிர். இந்த உயிர்களை கொண்டு உயிரினும் மேலான தமிழ்நாட்டை தமிழினத்தை இதுவரை காத்தது போல இனியும் காப்போம்னு உறுதி எடுக்கிற பொதுக்குழு தான் இந்த பொதுக்குழு. திராவிட முன்னேற்ற கழகம் வழக்கமான அரசியல் கட்சி அல்ல. வரலாற்றில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் வரும் போகும். ஆனால் கொள்கைக்காக தோன்றி லட்சியத்துக்காக தியாகங்கள் செஞ்சு மக்களுடைய ஆதரவை பெற்ற அரசியல் இயக்கம். இந்தியாவிலே முதலாக ஒரு மாநில கட்சி ஆட்சியை பிடித்த வரலாற்று பிடிச்ச இயக்கம் தான் நம்முடைய இயக்கம்.
எத்தனை சோதனைகள் நெருப்பாறுகள் வந்தாலும் அதில் எதிர்நீச்சல் போட்டு உயர்ந்து நிற்கும். அப்படி இந்த மண்ணில் சமத்துவம், சுயமரியாதை, சமூக நீதி ஆகியவற்றின் அடிப்படையில் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு உருவானங்கக்கூடியவங்க நாம. இனத்துக்காக உரிமை குரல் எழுப்புறவங்க நாம. கொள்கைக்காக வாழ்கிறவங்க நாம. கொள்கையை பிறப்ப கட்சியும் கொள்கையை வென்றெடுக்க ஆட்சியும் தேவைன்னு உழைக்கிறவங்க நாம. தடமாறாத கொள்கை கூட்டம் நாம. அதனால தான் எந்த கோமாளி கூட்டத்தாலையும் நம்மை வெல்ல முடியல, இனியும் வெல்ல முடியாது. இங்கே கூடியிருக்கக்கூடிய உங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறது, நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி இது வழக்கமான பொதுக்குழு அல்ல. 7வது முறையாக வாகை சூட வியூகம் வகுக்கிற பொதுக்குழு. அடுத்த ஆண்டு இதே நேரத்தில் என்ன மாதிரி தலைப்பு செய்தி வந்திருக்கும்னா, 7வது முறையாக திமுக ஆட்சி அமைத்தது. கழக கூட்டணி வரலாறு காணாத வெற்றியை பெற்றது. ஸ்டாலின் தலைமையில் 2வது முறையாக திராவிட மாடல் ஆட்சி தொடர்கிறது. இதுதான் தலைப்புச் செய்தியாக இருக்கணும். அதுக்கான வியூகத்தை வகுக்கிறது தான் இந்த பொதுக்குழு. உங்களுக்கே தெரியும், நான் மமதையில் பேசுறவன் இல்லை. கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லைன்னு ஆணவ குரல் சொல்றவன் இல்லை. எந்த காலத்திலையும் எனக்கு ஆணவமோ மமதையோ வராது. என்னை பொறுத்தவரையில் பணிவுதான் தலைமை பண்பின் அடையாளம். சொல்லை விட செயலே பெரிது. வரலாறு காணாத வெற்றியை நாம் பதிவு செய்வோம்னு நான் சொல்றது உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில தான். உங்க மேல மட்டும் இல்லை, இந்த பொதுக்குழுவுக்கு வராத இரவு பகல் பார்க்காம, வெயில் மழை பார்க்காம, தனக்கு என்ன பயன் பார்க்காம உழைக்கிற கோடிக்கணக்கான உடன்பிறப்புகளை நம்பித்தான் சொல்லுகிறேன். கழகம் இதுவரைக்கும் அடைஞ்ச வெற்றிகளுக்கெல்லாம் நீங்க தான் காரணம். உடன்பிறப்புகளான நீங்க இல்லாம கழகமும் இல்லை, நானும் இல்லை. என்னை தலைவராக உருவாக்குனது நீங்க. என்னை முதலமைச்சராக்கி உயரை தந்தது நீங்களும் மக்களும். உலகத்தில் எந்த கட்சிக்கும் இப்படிப்பட்ட உறுதிமிக்க உழைப்பாளர்கள், தொண்டர்கள் கிடைச்சிருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட தொண்டர்கள் காத்து நிற்கிறதுனால தான் 75 ஆண்டு காலத்தை கடந்து நூற்றாண்டை நோக்கி அதே வேகத்தோடு நாம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம். சூரியன் நிரந்தரமானது, அதுபோல கழகமும் நிரந்தரமானது. கழகம் எப்படி நிரந்தரமானதோ அதுபோல நம்முடைய கழக ஆட்சியும் நிரந்தரமானது என்ற நிலையை நாம் உருவாக்கணும். அந்த நிலையை உருவாக்க முடியும். அது உங்களால் தான் முடியும், நம்மால் தான் முடியும். அதே நேரத்தில் சாதாரணமான விஷயம் இல்லை. இன்றைக்கு நாம் அனுபவிக்கிற சோதனைகளும் நெருக்கடிகளும் சாதாரணமானது இல்லை. நாம் இன்று மாநிலத்தினுடைய ஆளுங்கட்சி. ஆனால் ஒரு எதிர்கட்சியை போல சோதனைகளும் நெருக்கடிகளும் நம்மை தொடர்ந்து வருது. மாநிலத்தினுடைய முதலமைச்சராக நான் இருந்தாலும் எதிர்கட்சியை போல போராடி கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது. இது தமிழ்நாட்டின் நலனுக்காக நடக்கிற போராட்டம், மாநில உரிமைகளுக்காக நடைபெறக்கூடிய போராட்டம். அரசியல் எதிரிகள் ஒரு பக்கம், கொள்கை எதிரிகள் ஒரு பக்கம், இன எதிரிகள் இன்னொரு பக்கம், துரோகிகள் அடுத்த பக்கம்னு எல்லா பக்கமும் எதிரிகள். இதுக்கிடையில் கட்சியும் ஆட்சியும் நடத்துகிற மாபெரும் பொறுப்பு என் தோளிலே சுமத்தப்பட்டிருக்கு. அவதூறுகள் மூலமாக, பொய்கள் மூலமாக நம்ம வீழ்த்த பார்க்கிறாங்க. அதுக்கு சமூக ஊடகங்களை பயன்படுத்துறாங்க. நான் ஏற்கனவே ஒரு மாதிரி சொன்னது போல, திமுகவுக்கு என்றைக்கும் ஊடக சொகுசு இருந்ததில்லை. ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகம் மேலதான் அதிக விமர்சனங்கள் வரும்.
திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறவங்க கூட சில நேரங்களில் எதிரிகளால் பரப்பப்படக்கூடிய அவதூறுகளை போலி தகவலை நம்பி அவங்கள நம்மை தாக்குகிற நிலையை இன்றைக்கு சமூக ஊடகங்களில் பார்க்குறோம். ஏன் நம்ம ஆதரவு ஆட்களை இது அடுத்தவருக்கு அனுப்புகிற செயலையும் சில நேரங்கள் தங்களை அறியாமல் செய்கிறாங்க. ஆனால் உண்மை நிலவரம் என்ன? திமுக ஆட்சிக்கு ஆன்டி இன்கம்பன்சியை விட ப்ரோ இன்கம்பன்சி தான் மக்கள்கிட்ட அதிகமாக இருக்கு. அதாவது திமுக ஆட்சிக்கு எதிரான அலையை விட ஆதரவு அலை தான் அதிகமாக வீசுது. அது வெளியே தெரியாம மறைக்க திசை திருப்ப சிலர் நினைக்கிறாங்க. எப்படிப்பட்ட சூழல்ல நாம ஆட்சியில் அமர்ந்தோம் மக்களுக்கு தெரியும். கடந்த அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியால அதில் பாதாளத்திற்கு போன தமிழ்நாட்டை மீட்டிருக்கோம். ஒன்றிய பாஜக அரசு நம்ம உரிமைகளுக்கு எதிரான எத்தனை நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் அத்தனையும் எதிர்த்து இன்று வரை போராடிக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு நியாயமா ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்காம தமிழ்நாட்டை பொருளாதார ரீதியாக முடக்க நினைச்சாலும் அந்த நெருக்கடிகளெல்லாம் கடந்து மக்களுக்கான நலத்திட்டங்களை நாம செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். பொருளாதார ரீதியான முட்டுக்கட்டைகள், அரசியல் ரீதியான முட்டுக்கட்டைகள், ஆளுநர் வழியாக வரக்கூடிய முட்டுக்கட்டைகள், உரிமைகளை பறிக்கக்கூடிய அபகரிக்கக்கூடிய முட்டுக்கட்டைகள்னு எத்தனையோ தடைகளை ஒன்றிய பாஜக அரசு போட்டாலும் அதையெல்லாம் கடந்து இன்று இந்தியாவிலேயே வளர்ச்சியில் நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்தி இருக்கிறோம். 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கு. அதனால வழக்கத்தை விட அதிகமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக, கழக ஆட்சிக்கு எதிராக அவதூறு அம்புகளை மக்கள் மத்தியில் எதிராளிகள் வீசுவாங்க. கருத்து கணிப்புங்கிற பேரில் எண்ணத்தோடு திமுக கூட்டணிக்கு குறைவான சதவிகிதத்தையும், அதிமுக கூட்டணிக்கு புதுசாக வரக்கூடியவங்களுக்கு அதிக சதவீதமான வாக்கு சதவீதத்தையும் போட்டு மக்கள் மனசில் அந்த பொய்யை விதைக்க முயற்சிப்பாங்க. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, முறைகேடுகள் அதிகரிச்சிருக்குன்னு பச்சை பொய்ய தங்களுக்கு இருக்கக்கூடிய ஊடக சொகுசு மூலமாக, சமூக ஊடகங்கள் மூலமாக விதைப்பாங்க. இதையெல்லாம் முறியடிக்க நாம தயாராகணும். இதைத்தான் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நான் மேலும் மேலும் தெரிவிக்க விரும்புவது இதுதான் இன்றைக்கு முக்கியமான வேண்டுகோளாக இருக்கிறது. ஒவ்வொரு நேரேட்டிவ் செட்டப் பண்ண நினைச்சா நம்ம அவங்கள விட ஒரு பிழை முன்னாடி இருக்கணும். அவங்களுடைய பொய்களுக்கு முன்னாடி நம்முடைய உண்மை மக்கள்கிட்ட போய் சேரணும். கோடிக்கணக்கான உறுப்பினர்களை கொண்ட பேரியக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். இந்த பொதுக்குழுவுக்கு அந்த கோடியிலிருந்து 7000 பேர் வந்திருக்கிறீங்க. இது மாபெரும் மரியாதை. காலங்காலமாக கழகத்தை குழைச்சி ஒரு சட்டமன்ற உறுப்பினராகாம, ஒன்றிய செயலராக முடியாம, நகர செயலராக முடியாம, நிர்வாகியாக கூட முடியாம மறைஞ்சி போனவங்க கழகத்தில் அதிகம். தலைவர் கலைஞரை பக்கத்தில் இருந்து கூட பார்க்காம மறைஞ்சவங்களும் அதிகம். ஏன் அண்ணா அறிவாலயத்தோட வாசல்படி கூட மிதிக்காத உடன்பிறப்புகள் அதிகம். ஆனால் இத்தனை லட்சம் பேரில் 30 பேர் அமைச்சர்கள், 150 சட்டமன்ற உறுப்பினர்கள், 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 10 மாநிலங்களவை உறுப்பினர்கள், 76 மாவட்ட செயலாளர்கள், 21 மாநகர செயலாளர்கள், 160 நகர செயலாளர்கள், 490 பேரூர் செயலாளர்கள், 936 ஒன்றிய செயலாளர்கள், 236 பகுதி செயலாளர்கள், 1505 பகுதி வார்டு செயலாளர்கள், 3875
76 நகர வார்டு செயலாளர்கள், 79,962 கிளை செயலாளர்கள், 68,467 பூத் பொறுப்பாளர்கள், பல ஆயிரம் சார்பணி நிர்வாகிகள்னு இத்தனை பேருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பொறுப்புகளை வழங்கியிருக்கு. உங்களுக்கு பொறுப்புகளை வழங்கி உயர்த்தின கழகத்துக்கு உண்மையாக இருக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு தான் இருக்கு. உங்களை வாழ வச்ச கழகத்தை நீங்க வாழ வையுங்க. இந்த இயக்கத்துக்கு உண்மையாக இருங்க. இதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். நான் தலைவராக பொறுப்பேற்றதிலிருந்து நம்ம தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கான காரணங்களை ஒன்று நம்ம கூட்டணி. 2017ஆம் ஆண்டு முரசொலியினுடைய பவள விழா நடத்தணும். அதிலிருந்து நம்முடைய பயணம் தொடங்கிச்சு, கூட்டணி பயணம். தமிழ்நாட்டு வரலாற்றிலே ஒரு கூட்டணி இத்தனை தேர்தல்களுக்கு தொடர்ந்ததாக வரலாறு கிடையாது. நம்ம வெற்றி கூட்டணி வலுவாக தொடர்ந்ததுன்னா அதுக்கு காரணம் நம்ம கூட்டணி தோழர்களை நாம் மதித்து செயல்படுறோம். நம்ம கூட்டணி கட்சி தலைவர்கிட்ட நான் எப்படி நட்போடும் பாச உணர்வோடு பழகுகிறேனோ நீங்களும் அதே உணர்வோடு கூட்டணி கட்சியோடு சேர்ந்து செயலாற்றணும். சில இடங்களில் முரண்பாடுகள் இருக்கலாம், இருந்தாலும் பேசி விட்டு கொடுத்து பணியாற்றணும். அப்போதான் நம்ம வெற்றி பயணத்தை தொடர முடியும். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி என்ன நினைச்சார்? நம்ம கூட்டணி உடையும் பிரியும் நினைச்சார். அதுக்காக என்னென்ன கதைகள் எல்லாம் உருவாக்கினார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோட பிரிஞ்சு அது ஒரு நாடகம் நடத்தினார். என்ன காரணம்? நம்ம கூட்டணி அதெல்லாம் உடையணும்னு நினைச்சாரு. ஆனால் அவங்களோட எண்ணம் ஈடேறல. அதனால தான் இப்போ டெல்லிக்கு போய் பல கார்கள் மாறி மாறி போய் அமித்ஷாவை சந்தித்து மீண்டும் பாஜக கிட்ட சரணடைஞ்சிக்கிட்டு இருக்காரு. அதிமுக பாஜக கூட்டணியை அமித்ஷா அறிவிச்சப்போ ஒரு வார்த்தை கூட பேசலை. பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறார், ஒவ்வியமாக பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறார். என்ன அடக்கம்! சசிகலா இவரை முதலமைச்சராக அறிவித்த போது எப்படியெல்லாம் ஆக்ஷன் பண்ணாரோ அதே மாதிரி நடிப்பு. என்ன காலில் மட்டும்தான் விழல, விழுந்துதான் அது ஊர்ந்து போய் விழுந்திருப்பார். அது வேற. ஒருவேளை தனியாக செஞ்சாங்களான்னு அது நமக்கு தெரியல. நாம கேட்கிறது, ஒரு மாநிலத்தில் ஒரு கூட்டணிக்கு யார் தலைமை வகிக்கிறாங்களோ அவங்க தானே கூட்டணி அறிவிப்பாங்க. ஆனால் அங்கே அமித்ஷா அறிவிக்கிறார். இதுல இருந்தே இவங்க லட்சணத்தை புரிஞ்சுக்கலாம். ஒட்டுமொத்தமாக பாஜகவோட கண்ட்ரோலுக்கு போயிருக்கு அதிமுக. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டையும் பாஜகவோட கண்ட்ரோலுக்கு கொண்டு போகத்தான் பழனிசாமி துடிக்கிறார். அதனால தான் அமித்ஷா இங்கே அடிக்கடி வர்றாரு. நான் ஏற்கனவே சொன்னது தான், மீண்டும் உறுதியோடு சொல்றேன், எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது. டெல்லிக்கு தமிழ்நாடு எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். இதை மக்கள்கிட்ட நாம எடுத்துக்கிட்டு போகணும். பாஜக கூட்டணி ஆட்சி வந்தா தமிழ்நாட்டை என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லணும். மத கலவரங்களை உண்டு பண்ணுவாங்க, சாதி கலவரங்களை தூண்டுவாங்க, மக்களை எல்லா வகையிலும் பிளவுபடுத்துவாங்க, நம்ம பசங்களை படிக்க விட மாட்டாங்க, பிற்போக்குத்தனங்கள் எல்லாம் அதில் நம்மளை மூழ்கடிப்பாங்க, தொழில் வளர்ச்சி இருக்காது, இந்தி மொழி திணிப்பு பண்பாட்டு திணிப்பு செஞ்சு தமிழ்நாட்டில் தனித்துவத்தை அழிச்சிடுவாங்க. இதெல்லாம் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும். அது மட்டும் இல்லை, புதுசாக சிலர் நாங்கள் தான் மாற்றுன்னு இளைஞர்களை ஏமாற்ற அவங்களும் ஒரு பக்கம் வராங்க. அவங்களுக்கு நாம் பதிலடி தரணும். தேர்தல் களத்தில் நீங்கள் பரப்புரை செய்யும் போது நாம் மக்களுக்காக என்னெல்லாம் செஞ்சுருக்கிறோம், நம்ம ஆட்சியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களால் உங்கள் மாவட்டம், உங்கள் தொகுதி, உங்கள் பகுதியில் கடந்த 4 ஆண்டுகளை ஏற்பட்டிருக்கக்கூடிய வளர்ச்சியை, கடந்த காலத்திலிருந்து நிலைமையை கம்பேர் பண்ணி உங்கள் ஸ்டைலில் நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்க. உங்கள் பகுதிகளில் எத்தனை பேர் நம்முடைய திட்டங்களால் பயனடைஞ்சிருக்காங்கன்னு எடுத்து சொல்லுங்க. எல்லாருக்கும் எல்லாம்னு எல்லா தரப்பு மக்களுக்கும் பார்த்து பார்த்து நம்ம திட்டங்களை செஞ்சுருக்கிறோம்.
தீர்மானத்தில் வரிசையா நாம சாதனைகளை வச்சு சொல்லியிருக்கிறோமே. நம்ம திட்டங்களால் தமிழ்நாடு முழுக்க ஏறத்தாழ 2.5 கோடி பயனாளிகள் பயனடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய வாக்குகளை சிந்தாம சிதறாம நம்ம கூட்டணிக்கு கொண்டு வந்து சேர்க்கிற பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு தான் இருக்கு. அதே போல் தொண்டர்களோட நம்பிக்கை தான் நம்முடைய முதல் பலம். என் இயக்கம், என் கட்சி, என் தலைமை என்ற எண்ணம் கொண்டவங்க நம்முடைய தொண்டர்கள். நானும் என் குடும்பமும் கழகத்துக்காக இருக்கோம். கழகம் எனக்கும் என் குடும்பத்துக்கும் பாதுகாப்பாக அப்படிங்கிற எண்ணம் தான் இந்த இயக்கம் 75 ஆண்டுகளாக நிலைச்சிருக்கக்கூடிய அடிப்படை காரணம். அந்த நம்பிக்கையை காப்பாற்றுற வகையில் ஒரு அறிவிப்பை நான் வெளியிட விரும்புகிறேன். கழக உறுப்பினர்கள் யாராவது எதிர்பாராத விதமாக சாலை விபத்தில் இறந்து போகக்கூடிய சூழல் ஏற்பட்டால், இறந்த உறுப்பினருடைய குடும்ப வாரிசுகள் 21 வயசுக்கு குறைவாக இருந்தால் அந்த குடும்பத்திற்கு தலைமை கழகத்தின் சார்பில் 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியாக வழங்கப்படும். அது மட்டுமல்ல, அந்த பிள்ளைகளின் படிப்பு, குடும்ப சூழலுக்கு இந்த நிதி உதவும். நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லிக்கொள்வது, பொறுப்பில் இருக்கிற நிர்வாகிகளும் அவங்க சொல்றதை நிறைவேற்ற தொண்டர்கள் தான் கழகத்தோட வலிமை. நிர்வாகிகளை, தொண்டர்களை முன்னோடிகளாக கருதணும். தொண்டர்கள் இல்லாமல் இந்த இயக்கம் இருக்க முடியாது. அதுபோல நிர்வாகி இல்லாமல் இந்த இயக்கம் செயல்பட முடியாது. இருவருமே நம்ம குடியில் இருக்கக்கூடிய கருப்பு சிவப்பு போலதான் ஒற்றுமையாக செயல்படணும். மாவட்ட செயலாளர்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகளையும், தங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகளையும், பொறுப்பாளர்களையும் அரவணைத்து செல்லணும். தாங்கும் தூண்கள் இல்லாமல் கோபுரம் நிற்க முடியாது என்பதை மனசில் வச்சு செயல்படுங்க. திமுகங்கிற இயக்கம் தொடங்கும் போதே இளைஞர்களால் உருவான இயக்கம். பேரறிஞர் அண்ணாவுக்கு அப்போ 40 வயசு தான். தலைவர் கலைஞருக்கு 25 வயசு தான். பேராசிரியருக்கு 27 வயசு. நாவலர், முதியழகன், அவங்கெல்லாம் இளைஞர்கள் தான். அவங்க அரசியல் களத்திலும் போராட்ட களத்திலும் முதன்மையாக நின்று பல இளைஞர்களை ஈர்த்தாங்க, கழகத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்தாங்க. அதுபோல் இங்கே உள்ள நிர்வாகிகளும் இளைஞர்களை கட்சியில் நீங்கள் ஊக்கப்படுத்தணும். கழகத்தில் இப்போ 23 அணிகள் இருக்கு. இன்னைக்கு புதுசாக 2 அணிகள் உருவாக்கப்படுகிற சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறோம். இதில் பெரும்பாலான அளவில் நிர்வாகிகள் போடப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் நிரப்பப்படாத பொறுப்புகளில் இளைஞர்களை உடனடியாக நியமிங்க. அணிகள் எல்லாமே தாய் கழகத்திற்கு வலு சேர்க்கத்தான் அமைக்கப்பட்டிருக்கு. அதில் இளைஞர்களுக்கு வாய்ப்பை கொடுங்க. எந்த அளவிற்கு இளைஞர்களுக்கு இடம் கொடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கழகத்தில் புது ரத்தம் பாயும். செயல்பாடுகள் வேகமாக இருக்கும். வெற்றி உறுதி செய்யப்படும். தேர்தல் பணிகளை ஒருங்கிணைக்க மண்டல வாரியாக நாம் பொறுப்பாளர்களை போட்டிருக்கிறோம். அந்த பொறுப்பாளர்கள் வந்து சந்திப்பாங்க. புதிய நிர்வாகிகள் சிறப்பாக செயல்படணும். 234 தொகுதிகளில் பார்வையாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவங்க பணிகளை அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பூத் கமிட்டிகள் அமைக்கப்பட்டிருக்கு. தேர்தலை சந்திக்க கழகத்தோட கட்டமைப்புகளை ஓராண்டுக்கு முன்னாடியே முழுமையாக அமைச்சிட்டோம். இதை வர்ற காலங்களில் செயல்படுத்தினால பெரிய வெற்றியை எளிதாக பெற்றுள்ளலாம். முதல் 2 மாதங்களுக்கு உங்களுடைய முதல் பணி என்பது புதிய உறுப்பினர் சேர்க்கை. சிறப்பு தீர்மானம் ஏற்றணுமே. நம்முடைய சட்டத்துறை செயலாளர் எல்நாள் இளங்கோவர்கள் விளக்கம் கொடுத்தாரு. ஓரணியில் தமிழ்நாடு என்ற பேரில் உறுப்பினர் சேர்க்கை தொடங்க இருக்கிறோம். வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்க்கை நடத்தணும். திமுகவின் திட்டங்களை, சாதனைகளை, உரிமை போராட்டங்களை எடுத்து சொல்லுங்க. இப்படிப்பட்ட திமுகவில் இணையறீங்களான்னு கேட்டால் ஆமான்னு மனப்பூர்வமாக பதில் சொல்லக்கூடிய வகையில் நம்ம விளக்கம் இருக்கணும். இன்றைய நிலையில் கழக ஆட்சியின் திட்டங்கள் போய் சேராத குடும்பமே தமிழ்நாட்டில் இருக்காது. ஒவ்வொரு குடும்பத்திலும் திமுகவுக்கு மகத்தான ஆதரவு இருக்கு. அவர்கள் ஆர்வங்களை கட்சியில் உறுப்பினராக நீங்கள் சேர்க்கணும். மாவட்ட கழக செயலாளர்கள் புதிய உறுப்பினர்களை சேர்ப்பதற்கான படிவத்தை விரைவில் அறிவாலயத்திற்கு வந்து நீங்கள் பெற்று செல்லணும்.
இந்த பணியை நானே தொடர்ந்து ஆய்வு செய்வேன். இங்கே வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு நானே போன் மூலமாக தொடர்பு கொண்டு பேசுவேன். அப்போ எவ்வளவு உறுப்பினர் சேர்க்கை செஞ்சிருக்கீங்கன்னு நீங்க சொல்லணும், சேர்த்திருக்கீங்கன்னு. இந்த பணியை மிக சிறப்பாக நீங்க சிறப்பாக செய்வீங்கன்னு நான் முழுமையாக நம்புகிறேன். என்னை பொறுத்தவரையில் இங்கே எல்லோரும் உறுதிமொழி எடுக்கணும். என் வாக்குச்சாவடியில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை வெற்றி பெற வைப்பேன். என் தொகுதி வெற்றி தொகுதி என்ற உறுதிமொழியை எல்லோரும் எடுத்துக்கிட்டு செயல்படணும். பாஜக கிட்ட இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுகிற கட்சி கட்டமைப்பை கொள்கை பிடிப்பும் வலிமையான தலைமையும் நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு, வேற யார்கிட்டும் கிடையாது. இந்த நேரத்தில் இங்கே ராஜா அவர்கள் பேசுகிற போது நீலகிரி மாவட்டத்தில் நான் சுற்றுப்பயணம் செஞ்ச போது ஒரு சம்பவத்தை எடுத்து சொன்னார். அதே போல் இன்னொரு சம்பவம் சொல்லுவார் என்று பார்த்தேன், நான் சொல்லுகிறேன். அது நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு மேட்டுப்பாளையம் வழியாக நான் கோவைக்கு வந்து கொண்டிருக்கிறேன். வழியெல்லாம் மக்கள் நிற்கிறார்கள் சாலை ஓரங்களில். எல்லோரையும் பார்த்துட்டு போகிறேன். எனக்கு விமானம் கொஞ்சம் லேட்டாக வருது, அதனால் கொஞ்சம் மெதுவாக வாங்கினு அங்கேருந்து தகவல் வருது கோவைக்கு. அதனால் ரொம்ப ஸ்லோவாக 4 பேர்னாலும் இன்னும் பேசிட்டு வர்றேன். வேகமாக போகல, மெதுவாக வந்து ஒவ்வொரு இடம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். அப்போ ஒரு 10 பேர் 15 பேர் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கிறாங்க. என்னன்னு கேட்குறேன். கையில் ஒரு பேப்பர் வச்சுருந்தாங்க. நான் பெட்டிஷன் நினச்சி கொண்டாமா, பெட்டிஷன் தானே கொண்டாங்கன்னு கொடுத்தாங்க. சிரிச்சு வாங்கிட்டாங்க. ரொம்ப சிரிச்ச முகம். ஒரு நடுத்தர குடும்பம் தாண்டி இருக்கக்கூடிய குடும்பமாக இருக்கும் அது. அந்த அம்மா ஒரு 50-55 வயசு இருக்கும் அந்த அம்மாவுக்கு. அதை வாங்கிட்டேன். கார் உடனே கிளம்பிச்சு. நான் பின்னாடி ராஜா உட்காந்துருந்தார். மனு கொடுத்தாங்க ஒரு அம்மா, உங்கள்கிட்ட கொடுத்தேன் பின்னாடி. நான் படிக்கலை, ஆனால் ரொம்ப வசதியான குடும்பத்தை சேர்ந்த மாதிரி இருக்கிறாங்க, என்ன மனு ஏதாச்சும் பாருங்கன்னு சொன்னேன். அவர் படிச்சுட்டு சொன்னார். உடனே கொடுத்துட்டாங்க. ஆச்சரியத்தோடு கொடுத்தாரு. பார்த்தீங்களா என்னன்னு பார்த்தா எழுதியிருக்கிறாங்க. ஒரு ஆசிரியர், அவங்க ஆசிரியர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் திமுகவை வெறி பிடித்தவர், இந்த ஆட்சி பல திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு வரிசையாக திட்டங்கள்லாம் சொல்லி இதெல்லாம் நிறுத்துறதுக்கான முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கு, தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. எங்கள் உறவினர்கள்லாம் மாற்று கட்சி தான், எதிர்கட்சி தான், நான் மட்டும் தான் திமுக, நான் சமாளிச்சுட்டு இருக்கேன். தயவுசெய்து நீங்கள் எப்படியாவது நீங்கள் தான் ஆட்சிக்கு வரணும், இது என்னுடைய வேண்டுகோள் அப்படின்னு எழுதி விட்டுருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை, மனுவில் கோரிக்கையே இல்லை. இதுதான் ஆச்சரியமாக படிச்சு எங்களுக்கு. அப்போயே காரில் போயிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு செல் நம்பர் எழுதியிருந்தாங்க, குறிச்சிருந்தாங்க. அந்த செல் நம்பருக்கு உடனே ஃபோன் போட்டு நானே பேசுகிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக பேசுனாங்க. எப்படியாவது விட்டுறாதீங்க. இப்போ கூட வாரத்துக்கு 2 3 முறை ஃபோன் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. நானும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். எதுக்காக சொல்கிறேன்னா, இன்றைக்கி மக்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க. ஆக நம்முடைய பணி என்பது முடிச்சிட்டோம். தேர்தல் இது மட்டும் போதாது. பூத்தளவில் ஜெயிக்கிற வாக்குகள் தான் தொகுதியில் வெற்றி பெற வைக்கும். தமிழ்நாடு முழுக்க எத்தனை உட்கட்டமைப்பு பணிகள் நடந்துட்டு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். அதெல்லாம் தொய்வில்லாமல் சொன்ன தேதியில் முடிக்கப்பட்டு செயல்பாட்டுக்கு வரும்னா மீண்டும் நாம தான் ஆட்சிக்கு வரணும்னு புரிய வைங்க. ஜூன் 1 வாரத்திலிருந்து என்னுடைய பணி என்னன்னா, கழக நிர்வாகிகளை தொகுதி வாரியாக அண்ணா அறிவாலயத்தில் நான் சந்திக்க போகிறேன். அப்போ இன்னும் விரைவாக 1 to 1 பேசலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு நான் வழங்கியிருக்கிறேன். அதை சிறப்பாக எந்த விமர்சனம் இல்லாமல் செஞ்சு காட்டினா அதை விட எனக்கு மகிழ்ச்சி இருக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சது அரசியல் மட்டும்தான். தலைவர் கலைஞராக இருந்தால் கவிதை எழுதுவார், கதைகள் எழுதுவார், சினிமா வசனம் எழுதுவார், இலக்கிய மேடைகளை கலக்குவார், பேசுவார். ஆனால் நான் அரசியல் உழைப்புன்னு வளர்ந்தேன். டிவி பார்த்தா கூட நியூஸ் சேனல் தான் பார்ப்பேன். சோசியல் மீடியா பார்த்தாலும் அரசியல் செய்திகளை பேட்டிகளை தான் பார்ப்பேன். ஒருத்தரை நம்பி பொறுப்பு படிச்சுட்டா அவங்க அதை சிறப்பாக செய்யணும். தலைவர் சொன்னதை அந்த பணியை முடிச்சுட்டோன்னு வெற்றி பெற்றோன்னு சொல்லணும்.
நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது அந்த வெற்றி செய்தியை மட்டும்தான். நான் கொடுத்த பொறுப்பை சரியா செஞ்சு அந்த வெற்றி செய்தியை தாங்க என்பதுதான் என்னுடைய இந்த பொதுக்குழுவினுடைய செய்தி. திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் வர, இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கும் வர, டெல்லி படையெடுப்புக்கு ஒருபோதும் தமிழ்நாடு வீழாது. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். பொதுக்குழுவில் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பயணத்தை சட்டமன்ற தேர்தல் வெற்றி விழா பொதுக்கூட்டத்தில் நாம் நிறைவு செய்யணும். அதில் மீண்டும் ஒன்றா சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.